தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இவ்ளோ பெரிய பணக்கார வீட்ல பொறந்துட்டு எப்படி இப்படி இருக்காருன்னு புரியலையே. பொதுவா என்ன சொல்லுவாங்க, நாம் எப்படி புள்ளைய வளர்க்குறோமோ அப்படிதான் அவங்க வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா சூர்யா சார் இவங்க நல்லா வளர்த்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். பெத்தவங்க புள்ளைய நல்லா வளர்த்திருக்காங்கன்னா அப்ப அவங்களும் நல்லவங்கன்னு தானே அர்த்தம். அருணாச்சல ஐயா நல்லவராதான் இருக்காரு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா சுந்தரவள்ளி அம்மா மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க, அதெல்லாம் விட்டுறலாம். சூர்யா சார் கிட்ட இப்ப நான் குடிக்க வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க குடிச்சா நானும் குடிப்பேன் வேற சொல்லியிருக்கேன். இதனால இவர் என்ன செய்வாரு? கடுப்பாகி இப்ப உள்ள போனதும் சண்டை போடுவாரு. ஆனா இத நான் செஞ்சேதானே ஆகணும். இவ்ளோ தூரம் இறங்கி போற சூர்யா சாருக்கு நான் என்ன கைமாறு பண்ண முடியும்? ஆனா அவரே நமக்காக இவ்ளோ செய்யறாரு. அதுவும் நான் அவங்க சொந்தக்காரியே கிடையாது. 2 குடும்பத்துக்கும் ஒன்னும் குடுக்கல் வாங்கலும் இல்ல. அவங்க வசதியில எங்கேயோ இருக்காங்க. நான் தெரு ஓரத்துல அதுக்கும் கீழே இருக்கேன். அப்படியே இருந்தாலும் என்னோட நல்லதுக்கு இந்த அளவுக்கு சூர்யா சார் செஞ்சிருக்காருன்னா இந்த நன்றி கடனை என் வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் தீர்க்க முடியுமா? என்ன இத்தனை நாள் இல்லாத மாதிரி இப்ப திடீர்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ இப்படி எல்லாம் பேச மாட்டாளே. முன்னாடி ஒரு வாட்டி என் குடிய நிப்பாட்டணும்னு நாட்டு மருந்து வாங்கிட்டு வந்து சரக்குல மிக்ஸ் பண்ணா. அப்பதான் அந்த அர்ச்சனா அனுப்பின வேலைக்காரி நாட்டு மருந்துல வேற எதையோ கலந்து வச்சு அதை தெரியாம நான் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டியதாயிடுச்சு. அந்த பழிய தூக்கி இவங்க எல்லாரும் நந்தினி மேல போட்டாங்க. அதுக்கப்புறம் நந்தினி நான் குடிக்கிற விஷயத்துல தலையிடுறதே இல்ல. சொல்லப்போனா நீங்க குடிங்க, என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு, நானே இந்த வீட்ல இருந்து எப்ப வேணா போயிடுவேன்ற கண்டிஷன்ல இருக்கேன். அது இதுன்னு சொன்னா ஆனா ஏதோ ஒன்னு சூர்யா சாருக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் செய்யணும்னா அது ஒன்னே ஒண்ணுதான். அது இந்த பாழா போன குடியில இருந்து அவரை மீட்டு எடுக்கணும். அது மட்டும் நடந்துச்சுன்னா அருணாச்சல ஐயா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. சூர்யா சாருக்கு அது எவ்வளவு நல்லது. இப்போதைக்கு அவரு கோவப்படுவாருதான், ஏன்னா ரொம்ப வருஷமா விடாம குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப போய் இனிமே குடிக்க கூடாதுன்னு யார் சொன்னாலும் கோபம் வரதான் செய்யும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு வழியில அவரை குடிக்க விடாம பண்ணிடணும். சூர்யா சார் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவர் இந்த உலகத்துல ரொம்ப வருஷம் நல்லபடியா வாழணும். ஆனா நான் எடுக்க போற இந்த முயற்சி அவ்வளோ ஈஸியா இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல விதமா பேசுற சூர்யா சார் குடிய நிறுத்தணுங்கிற நிலைமை வரும்போது மூஞ்சி காட்டுவாரு. புரியலையே. நான் குடிச்சா அவ பாட்டுக்கு அமைதியா ஒதுங்கி போவா. இப்ப என்னடானா ரொம்ப உரிமையா அதிகாரமா இல்ல பேச ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் கூட பயமோ தயக்கமோ இல்ல. நான் கோவப்பட்டு பேசினா கூட கண்டுக்காம உறுதியா நிக்கிறாளே, அப்படி என்னவா இருக்கும்? ஒருவேளை டாடி எதுவும் நீ அவனை குடியில இருந்து நிறுத்திட்டு
அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு போ அப்படின்னு திரும்ப ஏதாச்சும் சொல்லிட்டாரா? அவர் சொல்லக்கூடியவர் தான். ஆக மொத்தத்துல இன்னைக்கு நம்மள குடிக்க விடாம பண்ணிட்டா. ச்சே, என் மூடை கெடுத்துட்டா. சரக்கு போட்டிருந்தா இந்நேரம் 2 ரவுண்டா முடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு ஆந்த வேலை இருந்திருப்பேன். ச்சே. இப்ப இவள எப்படி டீல் பண்றது? சரி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, குடிக்காம விட்டுருவோம். கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு மனுஷன் பாட்டில கையில எடுத்துக்கிட்டு குடிக்கிற லெவல் வரைக்கும் வந்து அப்ப அவன் குடிக்க முடியாம போனா அது எவ்வளவு பெரிய துயரம் தெரியுமா? கோவப்பட்டு கத்துவாரு. ஏற்கனவே ஒரு தடவை பாட்டில் எடுத்து ஒளிச்சு வச்சதுக்கே காட்டு கத்தலா கத்துனாரு. திரும்பவும் அந்த மாதிரி நடக்கதான் செய்யும். அதுக்கெல்லாம் தயங்காம பயப்படாம செய்ய வேண்டியதை செய்யணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன தடை வந்தாலும் சரி, இதை நான் செஞ்சே ஆகணும். செய்வேன். ஐயா கருப்புசாமி, சூர்யா சார குடியில இருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு நான் எடுக்க போற இந்த முயற்சியில நீதான்ப்பா எனக்கு துணையா இருக்கணும். இதெல்லாம் என் எதிரிக்கு கூட நடக்க கூடாது. சரி, பரவாயில்ல. இன்னைக்கு அவளோட மூடு கொஞ்சம் சரியில்லை. சோ இன்னைக்கு ஒரு நாள் நோ குடி, கன்ஃபார்மா நோ குடி. அப்பதான் அவளும் நம்புவா. சரி, நாம சொன்னதை கேட்டு இவன் குடிக்கலன்னு நினைப்பா. இல்லனா பதிலுக்கு நானும் குடிப்பேன்னு வந்து நிப்பா. என்ன பிளான்? வெரி இன்டெலிஜென்ட். நாளைக்கு எப்படி குடிக்கிறதுன்னு நாளைக்கு பார்த்துப்போம். எஸ். இன்னைக்கு அப்படியே போய் தூங்க வேண்டியதுதான். நந்தினி, ஐயா. உட்காரு உட்காரு. என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஒண்ணும் இல்லைங்க ஐயா, சும்மாதான். நல்லா ஈரக்காத்தா அடிக்குதுன்னு இப்படி உட்கார்ந்திருக்கேன். வேற ஒண்ணும் இல்லையே? இல்லங்க ஐயா. அவன் திரும்ப எதுவும் சண்டை போடல? சச்சா, அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. அவரு மேல ரூம்ல தான் இருக்காரு. அதல்லம்மா, நீ இந்த மாதிரிலாம் வந்து உட்கார ஆள் கிடையாதுல்ல, அதனால கேட்டேன்.